அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே நிஃப்டியில் ஒரு ஸ்பெஷல் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. அதாவது இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோக்கு கீழே ஓப்பனிங் ஆனால் கூட ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். பட் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலை, லோக்கு கீழேயும் ஓப்பன் ஆகலை, மிடில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. இருந்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் லோக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் வச்சிருந்தது. ஸோ லோக்கு கீழே க்ளோசிங் வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு டவுன் இருந்தது. ஓகேங்களா, காலையில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் இன்னமும் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நேற்று கூட யூஏஇ போர்ட்டில் ஈரானியன் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர், இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹை 95.33ல ஹையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் லோ, அதாவது மறுபடியும் வீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 95.4350 அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது கூடிய சீக்கிரம் 100 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ஷன் பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு ஆர்பிஐ அலோவ் பண்ணுன்னு தெரியல. ஸோ ஆர்பிஐ ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் டிரான்சாக்ஷன்ல தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் ஃபால் ஆனதே தவிர இப்போ மறுபடியும் வீக் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படியே இருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத இனிமேட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த செல்லிங் இப்போ மார்னிங் ஒரு செல்லிங், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு பை. இப்போ நேற்று எப்படி ஒரு பை கொடுத்துட்டு செல்லிங்கில் முடிஞ்சதோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு செல்லிங் கொடுத்துட்டு பையர்ஸ் மேலே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், இப்போ பையர்ஸ் மேலே கொண்டு நிறுத்திருக்கனால ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன், அதாவது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ், எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல்லிங் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஏப்ரல்ல இருந்து நமக்கு 30 ஏப்ரல் வரைக்குமே செல்லிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ மே ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2835 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. ஓவராலா ரெண்டு பேருமே பையிங் பண்ணா கண்டிப்பா அடுத்த நாள் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. புல்லிஷ்ல போயிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும், இல்லை செல்லிங்ல இறங்கினது அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, அது மட்டும் இல்லாம யூஎஸ்டி ஐஎன்ஆர் காலையில குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சது நடந்திருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 150 பாயிண்ட் இறங்கியிருந்தா கூட அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மேல வந்துட்டு இருக்கு. இப்ப ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்போ ஆல்ரெடி எஃப்ஐடிஎஸ் நமக்கு பை சைட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியல. மேபி இன்னைக்கே கொஞ்சம் பையிங் நல்லா போயிருக்க வேண்டியது. பட் குளோபல் நியூஸை வச்சு நமக்கு கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ மற்றபடி எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. நேற்றெல்லாம் ஈவினிங் ஒரு 30 பாயிண்ட் பக்கம் டவுன் எடுத்திருந்தது. இப்போ பெரிய அளவில் இறங்கல, ஜஸ்ட் 1.36 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே கொஞ்சம் ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் டைம்ல காலையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பணத்தை வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 11 மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாக் ஹீட் மேப் நமக்கு காட்டுது. கிட்டத்தட்ட அடானி போர்ட்ஸ், அடானியன்ஸ் எல்லாத்துமே பாத்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே நமக்கு டேட்டா கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3350 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1439, டிக்ளைன்ஸ் 1804, அன்சேஞ்ச் 107. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் கம்மியா இருக்கு. நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 113 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 21 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா நமக்கு இன்னுமே 52 வீக் ஹைல இன்னும் அதிகபட்சமா 113 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு 10 டேஸாவே பார்த்துட்டு இருக்கோம். 52 வீக் ஹைல ஸ்டாக்ஸ் குறைஞ்சபாடு இல்லை. இன்னமும் லோவா கம்பேர் பண்றதை விட ஹைல தான் ஹை அதிகமாக தான் இருக்கு. 100, 120, 115 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்படி பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா என்னதான் கொஞ்சம் கீழே மார்க்கெட்டை தூக்கி போட்டாலும் மறுபடியும் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா ஓகே, செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காலையில் கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனால் கூட ஸோ போக போக கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எம்என்டம் அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இன்ஃபோசிஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி அந்த இடத்துல வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரேடியாக ஒன் சைடு வந்து பிளட் பாத் மாதிரி நடக்கலை. செல்லிங் ஆன இடத்துல இப்போ ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% பக்கம் டவுனாக இருந்தது, ஒரு 0.5% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் எல்லாமே வந்து நமக்கு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. டாப் கைனர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்என்டம், அல்ட்ரா சிமெண்ட்கோ, நெசில் ஐஎன்டி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிண்டல்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ், கோல் இந்தியா, ஐசிஐசி பேங்க், எட்டர்னல், டெக்எம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்கள் வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணால் 23,800 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் அவ்வளோ தூரம் வரலீங்களே, 23,882 வரைக்கும் தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து ப்ரெடிக்ஷன், அதாவது ரீட்டைல் ட்ரேடரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம், பட் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் ஆயிருக்கு, செல்லிங் ஆகாமலாம் கிடையாது. எஸ்டர்டே லோ வந்து பார்த்தீங்க அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறோம் பாருங்க. இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு எனக்கு கீழே இந்த இடத்துல க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,000 கிட்டத்தட்ட 24,000லேருந்து 23,880 வரைக்கும் ஒரு 180 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதையும் மீறி டவுன் எல்லாம் வரணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து குளோபல் நியூஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் டெக்னிக்கல்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நமக்குன்னு ஒரு கேரண்டியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ 100 ரூபாய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ஷன்ஸை வந்து செல் பண்ணுறேன்னா இல்லை பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய் ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து 500 ரூபாய்க்கு போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். பட் அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபாய் வரைக்கும் போயிட்டு வந்துடும். ஓகேங்களா. சரி, அடுத்த நாள் வந்து 100 ரூபாயில எடுத்துருவேன். 100 ரூபாயில எடுத்துட்டு சரி 250 வரைக்கும் தான் போணுச்சு, நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200ல கட் பண்ணுவேன். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 500 வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெஸ் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரீட்டைல் ட்ரேடர்லாம் பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸால முடியும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து நிறைய அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நான் அவங்க எந்த அளவுக்கு வேணால் அவங்க வந்து துரத்தி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸால அது வந்து கண்டிப்பாக வந்து முடியாது. இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெயினில் வந்து என்ன சொல்றதுன்னா டிராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ரீட்டைல் ட்ரேடருங்கிறது. ஒரு ரீட்டைல் ட்ரேடருங்கிறவர் யார் அப்படின்னா ட்ரெயினில் டிக்கெட் வாங்குறோம், ஏறுறோம், கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்தால் இறங்கிடும். இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்டில் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், டார்கெட் போடுறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஆர்டர் கம்ப்ளீட்டா வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஆர்டருக்கு வந்து போயிடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட ஒர்க்கு. ட்ரெயினை வந்து நிறுத்தவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம வேலையும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸ் படியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். நியூஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டான ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச், ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ ஓகே, ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இப்போ 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன், எவ்வளோ வந்து நான் எத்தனை லாட்ஸ் வந்து எடுக்கலாம், எத்தனை ட்ரேட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் உட்காரத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்களா, சரி இந்த ட்ரேடுக்கான ஒரு மினிமம் பாயிண்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் போனால் எவ்வளோ போகும், ஸோ அந்த டைமில் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போகுது, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து சேஃபாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நிஃப்டியெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா நேற்றே வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்ததுனால பையர்ஸ் கொண்டு வந்து மேலே நிறுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மறுபடியும் பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த எஃப்ஐடிஐயோட பை வந்து இன்னைக்கே ஒர்க் அவுட் ஆயிருக்க வேண்டியது, பட் எக்ஸ்பைரினால இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. இப்போதைக்கு எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ அதனால பிளாக்ல வந்து வச்சிருக்கேன்.
ஸோ 24,081 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 24,304 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,800. ஓகேங்களா, 24,081ங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஏன்னா ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டலோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 24,304 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டா கூட ஹை தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பாயிண்ட். இப்போ 54,887 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 55,754 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டபுள் டாப் நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 54,374. ஸோ ஃபின் நிஃப்டி சேம் கண்டிஷன் தான். ஸோ ஃபின் நிஃப்டியோட பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு 25,817. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 25,995 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட 25,526ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நான் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட்டை பற்றியும் நான் இன்னும் ட்ரா பண்ணலை. ஓகேங்களா, செல்லானா ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் FIDs வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி எந்த மாதிரி ரிசல்ட் வருங்கிறது தெரியாது. ஸோ மேபி இந்த பையிங் கண்டிஷன் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 14,034. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சென்செக்ஸோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 77,158. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 77,899 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 76,330. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் பைய சப்போர்ட், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு கிரேடி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியர் மார்க்கெட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேடி மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு செக் பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா USD INR மட்டும்தான். இப்போ இந்தியா விக்ஸும் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிரேடி மார்க்கெட்னா பை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. FIDSும் கொஞ்சம் பையிங்ல இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு கேண்டில் வைஸ் பார்த்தாலும் ஒரு ஹேமர் கேண்டில் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் மேலே வர மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த USD INR தான். இதுதான் கிட்டத்தட்ட 95.43ல இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு 1/2 பாயிண்ட் 1 பாயிண்ட் குறைஞ்சது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் நல்லாவே உள்ளார வந்துருவாங்க. இல்லைன்னா மறுபடியும் வந்து இதே மாதிரி தான் இறங்கும் ஏறும் இறங்குமே தவிர ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம MCEXக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் மார்னிங்லேயே நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம். அதாவது 10,010க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லைன்னா 10,010 பிரேக் அவுட் பண்ணாலும் 9,799 வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 10,010ல இருந்து நமக்கு 9,843 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா கூட சேம் ஜோன் தான். 10,010ங்கிறது தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 10,010, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 9,799. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வராதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த இடம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கறனால ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கிற இடத்த தான் நான் வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஈவினிங் 10,010ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா காலையில் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் 276.1 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ சேம் கண்டிஷன் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே சப்போர்ட் வந்து நடுவில் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ 264.5ங்கிறது சப்போர்ட் ஜோன். பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 276.1. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. ஸோ 1,49,731. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது 1,47,955. இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டா காலையிலே பார்த்ததான் ஒரு சப்போர்ட்ல தான் நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெம்பரரி சப்போர்ட் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் 2,42,960. ஓகேங்களா,
2,42,960 ஒரு சப்போர்ட் ஜோன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் ஒரு சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 2,54,057 தான் நமக்கு சில்வருக்கான நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தடுத்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நமக்கு கொஞ்சம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது. இப்போ 95.26 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 93 இல்லை சார் 93 கூட வேணாம், அவன் ஒரே நாளெல்லாம் 2 பாயிண்ட் எல்லாம் இறக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு 0.5 இல்லை 1 அந்த மாதிரி இறங்குனது அப்படின்னா ஸோ இன்வெஸ்டர்ஸ் நல்லாவே வந்து உள்ளார வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் மே 11th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.